ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு திங்கட்கிழமை, அது மட்டும் இல்லாமல் நமக்கு டே 8. இன்னைக்கு கொஞ்சம் நேரமே வந்து பைக் டாக்ஸி ஓட்டலான்ட்டு இருக்கிறேன். 6:20 ஆயிருக்கு. இப்போ வந்து ஆன் பண்ணிவிட்டு இங்கேருந்து சிட்டி போயிட்டு சிட்டியில் வந்து ரைடு எடுத்து ஒரு ஜோனில் ரைடு எடுத்து ஒரு 8 மணி மாதிரி க்ளோஸ் பண்ணணும். 8 மணியில் ஒரு 7 மணிக்கே இன்றைக்கி க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஒரு 7 நமக்கு அந்த ஈவினிங் உள்ள இன்சென்டிவ் ஒரு லாஸ்ட் ஒரு இன்சென்டிவ் கவர் பண்ணலைனாலும் அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா இன்சென்டிவ் கவர் பண்ணால் நான் நிறுத்திடுவேன். அந்த மாதிரி தான் பிளான் வச்சுருக்கேன். நமக்கு இந்த வாரம் வீக்லி இன்சென்டிவும் சரி, டெய்லி இன்சென்டிவ் மோஸ்ட் எல்லாமே நம்ம பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி 2000 எடுக்கணும். லாஸ்ட் வீக்கில் வந்து டெய்லி எடுக்க முடியலை. ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம வெறியாக ப்ளே பண்ணி தான் ஆகணும். பட் மழை பெஞ்சிச்சுன்னா இன்சென்டிவ் நம்மளால் கவர் பண்ண முடியுமான்னு தெரியலை. பட் கண்டிப்பாக நான் வந்து டெய்லி 2000 ரூபாய் வந்து சம்பாதிக்கங்கிறது தான் நம்மளோட ஒரு குறிக்கோளாக இருக்குது. ஓகே, இப்போ ஆன் பண்ணுறேன். இன்னைக்குள்ள இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய், வீக்லி இன்சென்டிவ் 4000 ரூபாய். இதுக்கு நமக்கு 48 ரைடு தான் எடுக்கணும். இன்சென்டிவ் பேஜில் நம்ம பார்க்குறப்ப தெரியும். அது திங்கக்கிழமை மட்டும்தான் இருக்கும். ஏன்னா திங்கக்கிழமை காலையில் நிறைய ரைடு இருக்கும். அதனால அன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் கொடுப்பேன். நல்ல சர்ஜும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன ஸ்டாக்குங்கிறத ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி. நம்ம வந்து ரேப்பிடோவில் 1693 ரூபா வந்து இது வரைக்குமா ஏர்ன் பண்ணியிருக்கோம். டே 8 2 மணி. இப்போ இன்சென்டிவ் இன்னும் எனக்கு வந்து கவர் பண்ணணும்னா காலையில் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறேன். ஆஃப்டர்நூன் வந்து 2 கவர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்தால் 40 ரூபா. இன்னும் 3 ஆர்டர் எடுத்தாச்சுன்னா 110 ரூபா எனக்கு கிடைக்கும். டைம் இருக்குது, 4 மணி வரைக்கும் டைம் இருக்குது. இன்னும் 2 ஹவர் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெய்லியும் 100 ருபீஸ் வந்து ஸ்டாக்ஸில் பண்ணணும் இல்லையா? அப்போ அந்த ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து நான் இந்த வீக்கெண்டில் வந்து நான் எப்படி இந்த ஸ்டாக்கை வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறேன். சரிங்களா? மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது போல். நான் ஆல்ரெடி வந்து ஃபண்டு ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். 112 ரூபா இருக்குது என்கிட்ட. நான் 2 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சேன். ஒன்று வந்து இந்த கோபோட் பயோடெக். இது ஒரு பயோ கெமிக்கலானது. இது வந்து லாஸ்ட் 1 இயரில் வந்து 200க்கு எபோவ் 225% அப்படின்னா 1 லாக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு 1 லாக் வந்து நம்மக்கிட்ட 3,50,000 இருந்திருக்கும். 25,000 இருந்திருக்கும். நான் இது வந்து பட் ஃபுல்லி பையர்னு மட்டும் இருக்காங்க. இதனால் என்னால் இது பை பண்ண முடியாது. இது 7 ரூபாய் 67 பைசா. நம்ம இப்போ பை சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒரு 68 ரூபா போட்டு 15 ஸ்டாக்ஸ் வாங்க முடியுமான்னு பார்ப்போம். என்னால் 14 குவான்டிட்டி தான் வாங்க முடியும். இது இப்போ பை விழாது, பை இதாகாது. இது வந்து ஒரு இது வந்து பை ஆர்டரில் விழாது, பை பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாக பையர்ஸில் தான் இருக்காங்க. அதனால் இதில் வந்து செல்லர் இல்லாதான காரணத்தினால இப்போ நான் வந்து பை பண்ணாலும் எனக்கு வந்து யாருமே இன்ட்ரெஸ்ட் இல்லை செல் பண்ணுறதுக்கு. சரிங்களா? அதனால் இன்னொரு ஸ்டாக்கை நம்ம எடுக்கிறோம். NHPC வந்து எடுப்போம். இது வந்து ஒரு செல் ட்ரெண்ட் மாதிரியே இருந்துட்டு அதில் இருந்து இந்த 78 ரூபாய் 40 காசுல இருந்து அகைன் மேலே போயிருக்கு. அதனால் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் இதை பார்க்குறேன். பை இப்போ இது 80 ரூபாய். ஓகேங்களா? என்னால் ஒரு குவான்டிட்டி தான் வாங்க முடியும். பட் நான் வந்து பே லேட்டருங்கிற ஒரு கான்செப்டை வச்சு நான் 5 குவான்டிட்டி நான் பை பண்ணுறேன். 2K பை பண்ணுறேன். சரிங்களா? 80 ரூபாயில் நம்ம இந்த பையை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓவர் நைட் இது இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஓகேவா? இப்போ ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆர்டர் கம்ப்ளீட் பொசிஷனில் இருக்கும்.
ஓகே, இப்போ பொசிஷனில் வந்து நமக்கு ஒரு 5 பைசா வந்து லாஸில் இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 100 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் பேசிக். இன்னைக்கு தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். கோல்டுன்ட்டு நம்ம ஸ்டாக்குக்கு வந்திருக்கிறோம். வரக்கூடிய நாட்கள் இன்னுமே வந்து அக்ரெசிவாக சூப்பராக நம்ம ட்ரை பண்ணலாம். இது எப்படிங்கிறத வரக்கூடிய சனிக்கிழமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ ரைடை கண்டிப்பாக 1 hour ஆயிடுச்சு நான் ரெஸ்ட் எடுத்து. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்து டே 8 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் நேற்று வந்து சொன்னது மாதிரி தான் நம்ம ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த பேட்டர்னில் வந்து முதல்ல டைம் ஷெடியூல் காலையில் நான் வந்து 6:30க்கு வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி ஒரு 6:30 7 மணி ஆகிறப்போ நம்ம நிறுத்திட்டு ஒரு 9 மணி ஆகிறப்பெல்லாம் நம்ம வந்து ரூமுக்கு வந்துடணும். இதுதான் நம்மளோட புதுசாக ஒரு ரூல்ஸு. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நான் காலையில் 6:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கேருந்து கனெக்ட் பண்ணி நம்ம சிட்டியில் போகிறோம். சிட்டியில் போயிட்டு அங்கேருந்து ஒர்க் ஜோனில் வந்து ஆர்டரை வந்து எடுத்து ரைடெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 7:30 மாதிரி நிப்பாட்டுறதுக்கான ஒரு ஸ்டெப்பை நம்ம முன்னெடுக்கிறோம். அப்படி வாங்க, பைக் டாக்ஸியில் ரேப்பிடோ ஓப்பன் பண்ணுறேன். இன்னைக்கு எவ்வளோ நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன்னா 2879 ரூபா. இன்சென்டிவை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணேன்னா காலையில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், மதியம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நைட்டு ஈவினிங் இருக்கிறது மட்டும் லாஸ்ட்டு ஒரு 4 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணலை. அதான் நான் சொன்னேன், வேணா கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 44 ரூபாயை பார்க்க மாட்டோம். நம்ம வந்து பார்க்கக்கூடியது நம்ம வந்து டைம். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ரூமுக்கு போகிறதுக்கு 11 o'clock 12 o'clock, அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு சாப்பிட்டு எல்லாம் தூங்குறதுக்கு 1 o'clock, அதுக்கு அடுத்த நாள் காலையில் 6 மணி 7 மணி இந்த மாதிரி நான் அடுத்த ரைடு எடுக்கணும். அப்போ தூக்கம் வந்து எழும்ப முடியாமல் அப்புறம் ரொம்ப கஷ்டம். ரைடில் வந்து ஒர்க்கில் போகும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால வந்து நம்ம புதுசாக ஒரு பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நமக்கு இன்சென்டிவ்ல முக்கியம் நம்மளோட டைம். சரிங்களா? ஓகே, வீக்லி இன்சென்டிவ்க்கு இனி வந்து கரெக்டாக 50 ரைடு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1100 ரூபா கிடைக்கிறதுக்கு 100 ரைடு தேவைப்படுது. சரி, அது என்னன்ட்டு வரக்கூடிய நாட்கள் பார்ப்போம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏர்னிங் செக்ஷனில். எல்லாமே வந்து நம்ம குட்டி ரைடு தான் எடுத்திருக்கோம். எல்லாமே 34 ரூபா ரைடு, 46, 34 இந்த மாதிரி சின்ன ரைடு மட்டும்தான் நம்ம எடுத்து ஓட்டி இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இன்சென்டிவ் தவிர்த்துட்டு இன்னைக்கு சம்பாதிச்சது பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் இல்லாமல் 2308 ரூபாய் பக்கத்தில் கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, ஓவராலாக நாளைக்கு இனி ஒரு நாள் கூட இருக்கு. இந்த மந்த் எவ்வளோ சம்பாதிப்போன்னு பார்ப்போம். அதே மாதிரி நான் மதியம் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம்ல, அது என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணது 80 ரூபாயில், இப்போ வந்து அது 81.57 காசுல இருக்கு. இந்த ஸ்டாக் நான் எதனால் இன்வெஸ்ட் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸை வந்து நான் எப்படி பிக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வரக்கூடிய சனிக்கிழமை கண்டிப்பாக நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இங்கே யாருமே நாம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு பேசிக் நாலேஜ் வச்சு மட்டும்தான். இப்போ நான் வந்து ரேப்பிடோ ஓட்டுறதுக்கு ஒரு பேசிக் நாலேஜ், அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் நான் ஆல்ரெடி வந்து ஒரு 3 year வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் அதுபடி தான் நான் வந்து ஸ்டாக்கை பிக் பண்ணுவேன்னு இல்லை. எனக்கு இப்போ நான் பேசிக்கலாக என்ன பண்ணணும் அதை தான் நான் இப்போ வந்து அந்த மாதிரி தான் பிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால உங்களுக்கும் இது ரொம்ப பிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது வந்து நான் எக்ஸ்பிளைனேஷன் ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் நமக்கு அதை பற்றி பார்க்கலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட்.